வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் நம்ம 7 வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே 8வது வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்லும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்தும்படியாய் தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். அப்பா பிதாவே, ஒரு விஷயம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துறோம். நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, நீர் ஆளுகை செய்யுங்க, எங்களோடு இடைப்படுங்க. ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, 8வது வசனம் இப்படியே சொல்லுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். தேவன் தாமே இந்த 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமத்தில் மிக முக்கியமான நாமங்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது என்று சொன்னால், அவர் ஒரு நித்தியத்தின் தேவன், அவர் முடிவில்லாத ஒரு தேவன், அவரே துவக்கம் அவரே முடிவு என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாத்தீங்கன்னா, அவருடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாரு, ஐ ஆம், ஐ என்றுதான் அவர் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை குறித்த ஒரு மிக சிறந்த ஒரு வெளிப்பாடுகளை இந்த இடத்துல யோவான் வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் யார், நம்முடைய விசுவாசத்தினுடைய தேவன் யார், நம்ம விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த வேதவசனம் தெளிவாக விளக்குறது. அவர் அல்பா ஒமேகாவா இருக்கிறவர், ஆதியும் அந்தவுமா இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு வைரத்தை எடுத்துக்கிட்டா அந்த வைரத்துக்கு பல முகப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு அந்த முகப்புகள் தீட்டப்படுதோ அந்த அளவுக்கு அது ஒளி வீசும். அதே போலதான் கர்த்தருக்கு பல பெயர்கள் உள்ளது. வேற ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா 272 பேர் இருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. 272 பேர் கர்த்தருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு வல்லமை, அந்த ஒவ்வொரு பெயருமே ஒரு வல்லமையோடு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம், ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம், அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான பெயர்கள், அதுல 4 முக்கியமான பெயர்கள் இந்த 4 பேர். இப்ப நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க போறோம். முதல்ல அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவர். இந்த அல்பா ஒமேகான்ற வார்த்தை என்னதுன்னா கிரேக்க மொழி வார்த்தை. பாத்தீங்கன்னு சொன்னா கிரேக்க மொழியில முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. எப்படி தமிழ்ல ஆ கடைசியில அவுன்னு முடிகிறோமோ அக்குன்னு முடிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல கிரேக்க மொழியில முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. நம்முடைய ஆண்டவர் அவர் தான் அல்பாவா இருக்கிறார், அவர் தான் ஒமேகாவும் இருக்கிறார். அப்போ முதலும் அவரே, முடிவும் அவரே, தொடக்கம் அவர் தான், முடிவும் அவர் தான். அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷனுடைய எல்லா அர்த்தங்களும் அவருக்குரியவைகள். ஆதியில அல்பாவா இருந்தவர், சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் சகலத்தை உருவாக்கியவர், கடைசியில நித்தியத்துல நியாய தீர்ப்பு வைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு முடிவை கொடுக்க போகிறவரும் அவர் தான். துவங்கினவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். அதனாலதான் வெளிப்படுத்த விசேஷத்துல பாத்தீங்கன்னா இந்த அல்பா ஒமேகான்ற வார்த்தை 4 இடத்துல வருது. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 8வது வசனம், அதே போல முதல் அதிகாரம் 11வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 13வது வசனம். 4 இடத்துல இந்த அல்பா ஒமேகா என்ற இந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இந்த அல்பா ஒமேகா என்பது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு கம்ப்ளீஷன், ஒரு முழுமை. கர்த்தர் ஒரு முழுமையான தேவன். தொடங்கினவர் அனாமசா விட்டுறல, அனாதையா விட்டுறல, நிராதரவா விட்டுறல. படைத்தவர் பாவம் செஞ்சுட்டானே அவனை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு விட்டுறல, பெறுதலையா விடல. அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு முழுமையின் தேவன். அவர் என்ன செய்யறாரு, ஒரு முற்று பெற வைக்கிறார். ஒரு மனுஷனை படைத்தவர், அந்த மனுஷனுக்குரிய சகலத்தை திட்டம் தீட்டுகிறவர், அந்த திட்டங்களை நிறைவேறுவதற்கும் கூடவே இருக்கிறவர், அந்த திட்டத்தை கடைசியில நமக்கு முடித்து கொடுப்பவர். இப்படி அவர் அல்பாவா இருக்கிறவர், அவர் ஒமேகாவாய் அது வரைக்கும் வருகிறார். அதே போல பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா ஆலேப் என்று சொல்லப்படுகிறது. ஆலேப் தொடக்க எழுத்து ஆலப், முடிவு எழுத்து டவ், டவ்ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த ஆலிப் டவ் என்று சொல்லும் பொழுது முதலும் அவர்தான், கடைசியும் அவர்தான் எபிரேய மொழியில. இப்போ பாத்தீங்க சொன்னாக்கா இது தமிழ் எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஆதியும் அந்தவுமானவர் அப்படின்ற மாதிரி
இந்த எபிரேய மொழியில ஆலிஃப் டவ் அப்படின்னு சொல்ற மாதிரி கிரேக்கத்துல அல்பா ஒமேகா என்று சொல்லப்படுகிறது. யூத ரவிகள் வந்து சொல்லுவாங்களா, நிறைய முறை வந்து என்ன செய்வாங்களா, ஆதாம் வந்து கீழ்ப்படியாம பாவம் செஞ்சான். ஆனா ஆபிரகாம் வந்து ஆலிஃப் முதல் டவ் வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யூத ரவிகள் ஒரு பழமொழியா சொல்லுவாங்களா, ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்லுவாங்களாம். ப்ராவர்ப்னு சொல்லும்போது என்னது, ஒரு பழமொழி மாதிரி, நீதிமொழி மாதிரி அவங்களுக்கு சொல்ற ஒரு வழக்கச் சொல். ஆதாமு கீழ்ப்படியாமல பாவம் செய்தா, ஆபிரகாமு ஆலிஃப் முதல் டவ் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? A to Z கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி இவர் வந்து அல்பாவோ ஒமேகாவா இருக்கிறாருன்னா, நமக்கு அல்பா எப்போ தெரியுங்களா? நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் அல்பாவா நம்மோடு இருக்கிறார். நமக்கு படைப்பு வந்து மாம்சத்தின் படைப்பு இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு. ஆனா தனிப்பட்ட ஆவிக்குரிய படைப்பு என்று பார்க்கும் பொழுது, ஜலத்தினாலே ஆவியினாலே பிறக்கும்போது ஒரு புது சிருஷ்டியை மாறுகிறோம். இந்த புது சிருஷ்டியை மாறுகிற நமக்குள்ளே அவர் வந்து அல்பாவா இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல துவக்கமா இருக்கிறார், ரட்சிப்பின் துவக்கமா இருக்கிறார். இப்ப இந்த ரட்சிப்பானது நம்முடைய ஆவியிலே துவங்கப்படுகிறது. இந்த ஆவியிலே துவக்கப்பட்டது நல்ல ஒரு முடிவில இந்த ஆவியை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்ம கூடவே அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அதுதான் எபேசியர்ல நான் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை, எபேசியர் 1:13, எபேசியர் 4:30. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு ஒரு முத்திரையாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர் நமக்கு மீட்கப்படுகிற நாளுக்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு புது சிருஷ்டியை மாறும்பொழுது அவர் ஒரு அல்பாவாய் நமக்குள்ளே ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஆவியின் அச்சாரத்தை கொடுக்கிறார். அது நம்ம துக்கப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 4:30 சொல்லுகிறது. 10:24-13 சொல்லும்போது முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். ஆகவே அல்பாவாய் தொடங்கினவர் முடிவு வரியந்தம் அந்த ஆவியில நிலைத்திருக்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகிறது பார்க்கிறோம். இடையில நம்ம துக்கப்படுத்தாதபடி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நமக்குள்ளே அல்பாவாய் துவங்குகிறவ முடிவு வரையும் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். நாம் தான் ஆபிரகாமை போல ஆலேஃப் முதல் டவ் வரைக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அந்த ஆதாமை போல இடையில பின்வாங்குகிறவர்களாய் மாறக்கூடாது. ஆவியானவர் துக்கப்படுத்துவதாய் மாறக்கூடாது. இது முதல் காரியம். ரெண்டாவது, ஆதியும் அந்தமான. இது தமிழ். கிரேக்கத்துலதான் அல்பா ஒமேகா. தமிழ் எப்படி சொல்லப்படுது? ஆதியும் அந்தம். ஆதினா முதல்ல தொடக்கம், அந்தம் என்றால் கடைசி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பணி தவிர, அதே போல நிருபங்கள்ல யாக்கோபு நிருபம் அதை தவிர மற்ற எல்லா புத்தகங்களிலும் ஆமேன் என்று போட்டு முடிப்பார். ஆமேன். எல்லா புத்தகம் பார்த்துங்க, மத்தேயு கூட எடுத்துங்க, புதிய ஏற்பாட்டுல எல்லா புத்தகங்களும் இந்த 2 புத்தகம் தவிர மற்ற எல்லா நிருபங்கள், சுவிசேஷ பகுதிகள், மத்தேயு எழுதுற சுவிசேஷம் பாருங்க, கடைசியில நீங்க பைபிளை புரட்டி பாருங்களேன், கடைசியில ஆமேன் என்று முடியும். லூக்கா எடுங்க, ஆமேன் என்று முடியும். அதே போல எல்லா பகுதிகளும் எல்லா நிருபங்களும் ஆமேன் என்று போட்டு முடியும். ஏன்னு சொன்னா அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு. ஆதியும் அவர், அந்தமும் அவர். ஆதியிலே அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல ஆரம்பிக்கிறவர். ஆதியிலே வார்த்தையா இருந்தார், ஆதியிலே தேவன் இருந்தார். அப்ப அந்த ஆதியிலே இருந்த தேவன் என்று ஆரம்பிக்கிறவர் வந்து ஆமேன் என்று போட்டு முடிக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்துல எப்படி முடிக்கிறாருன்னா ஆமேன் போட்டு முடிப்பார். அப்ப இது எதற்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் சிருஷ்டிப்புக்கு ஆதியுமா இருக்கிறார், அதே போல சிருஷ்டிப்பினுடைய முடிவுக்கு அந்தமுமா இருக்கிறார். அந்தம்னா முடிவு, ஆமேன் என்று சொல்லுகிறவரா இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமா இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:8 மட்டுமல்ல, வெளிப்படுத்தும் விசேஷம் 21:6, வெளிப்படுத்தும் விசேஷம் 22:18, அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் நம்ம இந்த அவர் தான் முடிவு, அவர் தான் ஆமேன் என்று சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். இப்ப தமிழ் மொழியை குறித்து சொல்லும் பொழுது தமிழ் மொழி தான் ரொம்ப சிறந்த மொழி. அதுதான் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாக தோன்ற மூத்த மொழி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா இந்த மொழிகளுக்கு முன்பாகவே தோன்றின மொழி, இப்போ இந்த தமிழ் மொழி எப்போ தோன்றுனா பாபேல் கோபுரத்துல பிரிஞ்சதுதான் தமிழ் மொழிலாம். அரமேயும் என்ற சொல்லப்படுகிற அந்த மொழியிலிருந்து பிரிந்ததுதான் இந்த மொழிகளாம். மூத்த மொழி என்று பார்க்கும் பொழுது எபிரேயம் தான். இந்த எபிரேயத்துல
பழைய எபிரேயம் வந்து அரமேயம் என்றுதான் அழைக்கப்பட்டது. இந்த மொழி பற்றி ஒரு ஆய்வுல பாத்தீங்கன்னா அரமேயம் என்றுதான் முதல் மொழி. இந்த அரமேயம் வந்து எபிரேய மொழியினுடைய மூத்த மொழி. இது இயேசு கிறிஸ்து பேசின மொழி, அதனுடைய ட்ரைப்ஸ் லாங்குவேஜ் அரமாயிக். அரமாயிக் என்ற மொழி தான் இயேசு கிறிஸ்து பேசின அதனுடைய மொழிதான். இந்த அரமேயத்தை பாத்தீங்கன்னா பழைய எபிரேய அரமேயம் பாத்தீங்கன்னா ஆதாம் முதல் யோசேப் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த எபிரேய மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் என்னன்னா பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராஃபிக் ஈப்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழி வந்து அரமேயத்துல பிக்டோகிராஃபிக் ஈப்ரூ அப்படின்னா அது படம் போட்டு எழுதுற ஒரு முறை. இப்ப ஆலேஃப்னா எருது, எருது உருவம் அங்க காணப்படும். நல்ல ஒரு எருது உருவமே முழு உருவம் போட்டு எழுதுவாங்க. இது வந்து எழுத்து முறையில பார்த்தா கட்டவ் மிக்ராய்த்துன்னு சொல்லுவாங்க. கட்டவ் மிக்ராய்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது பிக்டோகிராஃபிக், கட்டவ்னா எழுத்து முறை என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ரெண்டாவது பாத்தீங்கன்னா கட்டவ் இவ்ரித். இது வந்து மோசே காலத்துல இருந்து பாபிலோனிய அடிமைதனத்து வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் இந்த ஈப்ரு, இந்த அரமேயத்தினுடைய அது இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மோசே காலத்துல எழுத்து மொழியா வர ஆரம்பிச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா இது சிம்பாலிக் ஈப்ருவா வந்துச்சு. சிம்பாலிக் எழுத்துகள், எழுத்து வடிவங்கள். ஒரு எருதுனா எருதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் போட்டுருவாங்க. ரெண்டு கொம்பு மாதிரி வளைச்சி வி மாதிரி போட்டுட்டு ஒரு கொம்பு இடையில போட்டாங்கன்னா அது வந்து ஒரு எருது மாதிரி தெரியும். அது சிம்பாலிக். இது வந்து பேலியோ ஹீப்ருன்னு சொல்லுவாங்க. பேலியோ ஹீப்ரு, கட்டவ் இவ்ரித் சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் பிரேயர்ல இருக்க, அப்புறம் கூப்பிடுறேம்மா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பேலியோ ஹீப்ரு என்று சொல்லுகிற இந்த காரியம் பார்த்தா கட்டவ் இவ்ரித் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது வந்து மோசே காலத்துல இருந்து பாபிலோன அடிமைதனத்து வரைக்கும் இது பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹீப்ரு. இப்போ யூஸ் பண்ற ஹீப்ரு வந்து மோசே காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு எழுத்து மொழியில வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா கட்டவ் அஷ்ரித்ன்னு சொல்லுவாங்க. கட்டவ் அஷ்ரித். இப்போ இந்த கட்டவ்னா வந்து எழுத்துக்கள், அஷ்ரித் என்று சொல்லும் பொழுது அது வந்து எழுத்து முறை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல வரக்கூடிய எழுத்து மாதிரி, இப்போ நம்ம ஏபிசி எழுதுற மாதிரி, எழுதுற மாதிரி எழுத்து வடிவம் கொடுத்து எழுதப்படுகிற ஒரு முறை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆதியும் அந்தவும் மாணவர் என்று சொல்லும் பொழுது இப்போ இந்த ஈப்ரூல ஆலேஃப் டவ் என்று சொல்லுகிற இந்த காரியம், இப்போ இந்த அரமேயம் என்று சொல்லுகிற இந்த காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மூத்த மொழியாய் ஆதியாய் இருக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மொழி பார்த்தீங்கன்னா ஈப்ரு தான். அந்த ஈப்ரு தான் இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்ப இருக்கிற ஈப்ரூவா வருது. அப்பத்துக்கு அந்த பேர் என்னன்னா அரமேயம். அந்த மொழியினுடைய இதுதான் இயேசு கிறிஸ்து பேசினவர் தான் இருக்கிறது. அவருடைய தாய்மொழி அரமாய்க்கா இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த மூத்த மொழிக்கு முன் தோன்றியவர்கள் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் தான் முதல் மொழியின் ஆண்டவர். தமிழ்ல ஆதியா இருந்தவர் அவர்தான். வந்து ஆலேஃபா இருந்தவர். ஆனா இந்த உலகத்துல அவர்தான் தமிழ்ல சொல்ற மாதிரி தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்று சொல்றது சும்மா பேசு. பாபேலுக்கு பிறகுதான் எல்லா மொழியும் பிரிஞ்சது. அந்த அரமேயத்திலிருந்து தான் எல்லா லாங்குவேஜும் பிரிஞ்சு போச்சு. நிறைய லாங்குவேஜ் பிரிஞ்சிச்சு. அதுக்குரிய ஆய்வுகள்லாம் நிறைய இருக்கு. அருமையானவர்களே, அந்த ஈப்ரூல இருந்து பிரிஞ்சு போன பல மொழிகள் காணப்படுகிறது. ஈப்ரூல இருந்து பிரிஞ்சு போனதுல தான் பாத்தீங்கன்னா அந்த பழைய ஈப்ருக்கு பேர் தான் அரமேயம். அந்த அரமேயத்திலிருந்து பிரிஞ்சு போனதுதான் தமிழ் மொழி. அது எகிப்துல இருக்கிற மொழிகள், அடுத்து பலவிதமான மொழிகள், எல்லா பாபிலோனிய லாங்குவேஜஸ் எல்லாமே அதுல இருந்து பிரிஞ்சதுதான். அப்போ யாருமே வந்து இப்ப இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வரையறுக்கப்படாத காலத்துக்கு முன்பாகவே நம்முடைய கர்த்தர் இருக்கிறாரு. உலக அழிந்து போனாலும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார். அவர்தான் ஆதி அந்தம். அவருக்குள்ளதான் எல்லா மொழிகளுமே இருக்கிறது என்று நம்ம சொல்லுகிறோம். தமிழ்ல ஆதி அந்தம் என்று சொன்னாலும் கூட அந்த ஆதியா இருக்கிறவர் கர்த்தர் தான். அவர்தான் அந்த ஆலஃபா இருக்கிறவர். அந்த ஆதி மொழியும் இவர்தான். இயேசு பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற ஆதி மொழியும் இவருதான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மொழிக்குரியவரும் அவர்தான் ஆதி. எல்லாமே அவருக்குள்ளதான் தொடங்கி இருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கியவர் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று நீதிமொழிகள் 8:23 சொல்லப்படுது. அவர் அனாதியா அபிஷேகம் பண்ணவர். அவர் தன்னாலே தோன்றினவர்.
அவருக்கு வந்து துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லும் பொழுது கூட அந்த மெல்கிசேதேக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா சாலமோன் ராஜா அவருக்கு வந்து துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அவர் கர்த்தராய் இருக்கிறபடினாலே, கர்த்தருக்கு தான் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர்தான் ஆதி அந்தம். அவருக்குள்ள எந்த ஒரு துவக்கமும் இல்லை. யாரும் அவரை உருவாக்கவில்லை. அவராக இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். இருக்கிறவராகவே இருந்த தேவன். அவர்தான் ஆதி. அவர்தான் தொடக்கமும் அவர்தான். ஸ்டார்டிங் புள்ளி அவர்தான். அப்போ இது சயின்ஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி அந்த ஒரு புள்ளி, அந்த புள்ளியிலிருந்து உருவானதுன்ற மாதிரி அந்த புள்ளியே அவர்தான். ஆனா அந்த புள்ளி வந்து யாருன்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு பருப்பொருள், அது ஒரு பொருள் என்று சயின்ஸ்ல ஒரு பார்ட்டிக்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலுமே அந்த பார்ட்டிக்கலே கர்த்தர் தான். அப்போ அந்த ஆதி அவர்தான். அவர்தான் இந்த வேதத்துல சொல்லப்படுகிறார். அவர் அநாதி அபிஷேகம் பண்ணப்பட்ட சர்வ வல்லமையோடு அவர் காணப்படுகிறார். அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 3வது காரியம், சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு சர்வத்தின் மேல ஆளுகை இருக்கிறது. அவருக்குள்ளவே அந்த கிரியேஷன் இருக்கிறது. அவருக்குள்ளவே அந்த வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதே எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னா எல்ஷடாய் என்று சொல்லலாம். எல்ஷடாய் என்பது சர்வ வல்லமை உள்ளவர். அதே போல பாத்தீங்கன்னா எகோவா சபையோத் என்று சொல்லுவாங்க. எகோவா சபையோத். அப்ப எகோவா சபையோத் என்று சொல்றதும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆக பூமியில் உள்ள சர்வ சேனைகளை வழிநடத்துகிற அவர். முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் விழுந்து போனதுல ஒரு பாட்டு தான். இன்னைக்கு பூமியில சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, முக்கோடி தேவர்கள். அவங்க எல்லாம் விழுந்து போன தூதர்கள்ல ஒரு பாட்டு. அப்படி என்றால் பல கோடி தேவ தூதர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். அப்போ சர்வ சேனைகள், எல்லா சேனைகளையும் ஒரு தூதனுக்கே முக்கோடி என்றால் எத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள்? அதிதூதர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 7 தூதர்கள் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். பல தூதர்களை குறித்து பார்க்கிறோம். அதிதூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிதூதர்கள்ல மிகப்பெரிய தூதர்கள் ராபேல், மிகாயல், அந்த மாதிரி மீசாவேல் என்று எல்லாம் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. அஸ்ரியல் தான். இந்த தூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் முக்கோடி என்றால் அப்போ அந்த பரம சேனை எவ்வளவு திரளா இருக்கும் பாருங்க. நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன். அதனால யெகோவா சபையோத் என்று அர்த்தமுள்ள ஒரு காரியம். வானத்திலும் பூமியிலும் சர்வ சேனைகளை வழி நடத்துகிறவர் என்று அர்த்தம். சபையோத் என்று சொல்லும் பொழுது சர்வ சேனைகளை வழி நடத்துகிறவர் என்று. அப்போ அந்த அளவுக்கு வல்லமை மிக்க தேவன் நம்முடைய தேவன். பராக்கிரம் உள்ளவர், மகிமை உள்ளவர். ஆகவே எல்லா சத்துருக்களையும் அழித்து போட நிர்மூலமாகுகிற வல்லமை அவருக்குள்ள உள்ளது என்று இதை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி பார்க்கும் பொழுது 6 இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அந்த 6 இடத்துலையும் நம்ம வாசிக்கும் போது அந்த சர்வ வல்லமை உள்ளவர் என்று வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டுல ஒரு பரிபூர்ணமா 7 முறை அவர் தன்னை சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லியிருக்கார். புதிய ஏற்பாட்டுல மட்டும் தன்னை சர்வ எல்ஷடாய் என்று தன்னை அறிமுகப்படுத்தின இடங்கள் 7 இடங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல 6 முறை. அதே நேரத்துல 2 கொரிந்தியர் 6:18 சொல்லும் பொழுது அங்க ஒரு முறை. ஆக மொத்தம் 7 முறை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பாருங்க, ரோமாபுரி பேரரசர்கள் தங்களை ரொம்ப வல்லமை மிக்கவர்களா காமிச்சுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் உலகத்தினுடைய பெரும் பகுதிகள் எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள். பெரிய பெரிய ராஜாக்கள் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒன்னும் இல்லாம போயிட்டதை பாக்குறோம். பாருங்க, நெப்போலியனை பாருங்க, வெளியில அலெக்சாண்டர் பாருங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா கடைசியில ஒண்ணு இல்ல, தன்னுடைய கையை வெளியே நீட்டிட்டு ஒண்ணு இல்லை, நான் எடுத்து போகும்போது ஒண்ணுமே கொண்டு போகல என்று சொல்லுகிறதை பாக்குறோம். அப்படி தன்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியில கைகளை நீட்டிட்டு போன பெரிய பெரிய அரசர்கள் எல்லாரையும் பாக்குறோம். போகும்போது ஒன்றும் இல்லாமல் போனது பாக்குறோம். புத்தி சுவாதனை இல்லாம பைத்தியங்களா மாறினவர்களை பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பலர் வெட்டுண்டு மரித்து போனவர்களை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் வல்லமை இல்ல, சர்வ வல்லமை. இந்த பூமியில வல்லமையோடு இருக்கிறவர்கள் தங்களை மேன்மையா கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் வல்லமையில சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே,
ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் ரொம்ப மிக அற்புதமாக காணப்பட்டாங்க. பலவீனமான அந்த சிறு மந்தையா, ரொம்ப என்ன சொல்றது, சின்னது, ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு கூட்டமா, அதே போல சின்ன கூட்டமா அவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. அந்த கிறிஸ்தவர்கள்னாவே ரொம்ப சப்போர்ட் இல்லாம காணப்பட்டாங்க. ஆனா அவர்களோடு இருந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் கண்கூடா கண்டார்கள். ஏன்னா அவர்கள் செய்த காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் மிக பெரியது. இன்றைக்கும் வந்து தேவன் அப்படி கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக அற்புதங்கள் நம் மத்தியில செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னும் செய்வார். அதிக காரியங்கள் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிறைய அவரால் செய்ய முடியும். இன்னைக்கு நாம தான் இன்னும் தகுதி அடையணும், அவ்வளவுதான். நாம தகுதி அடைந்தா கர்த்தர் வந்து இன்னும் பெரிய காரியங்களே நம்ம மத்தியிலிருந்து அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். ஆனா நாம தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மத்திய பார்த்தீங்க சொன்னாக்கா, மத்திய 14ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் வந்து கடல் மேல் நடக்கிறத குறிச்சு பாக்குறோம். கடல் மேல் நடக்கிறத குறிச்சு பாக்குறோம். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுவது, இருக்கிறவராகவே இருந்தவரும் வருகிறவருமானவர் அவர். அப்படி கடல் மேல் நடக்கும் பொழுது அந்த இடத்துல பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அப்ப அவரை பார்த்து கேட்குறாங்க, பயப்படுறாங்க, ஆவேசம் சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதீங்க, நான் தான். இது வந்து தமிழ்ல வந்து ரொம்ப சிம்பிளா தர்ற மாதிரி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லும் பொழுது, பட் straightway Jesus spoke unto them saying be of good, அந்த குட் அடுத்து அந்த இடத்துல சொல்லுவோம் குட் ஷியர், இட் இஸ் ஐ, பி நாட் அஃப்ரைட் என்று சொல்றதை பார்க்குறோம். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அந்த இடத்துல பட் straightway Jesus spoke unto them saying be of good cheer, நல்ல ஒரு சந்தோஷமா அந்த இடத்துல சொல்றாரு, இட் இஸ் ஐ, இட் இஸ் ஐ, நான் தான். இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் அவர் சொல்லும்போது இட் இஸ் ஐ, நான் தான். பி நாட் அஃப்ரைட், பயப்படாதீங்க, பி நாட் அஃப்ரைட். அந்த இடத்துல ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்ல வந்து சிம்பிளா நான் தான். அந்த இட் இஸ் ஐ, இது இது நான், நான். அங்க எடுத்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னாக்கா, இருக்கிறவராகவே இருக்கிறவர். நான் எப்பவுமே நான் தான், என்ன தவிர ஒண்ணு. இது வந்து கிரேக்க வார்த்தையில சொல்லும்போது ஈகோ ஈமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ ஈமி, ஈகோ ஈமி. அதாவது இது வந்து கிரேக்க மொழி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல கிரேக்க மொழி பெயர்ப்புல ஈகோ ஈமின்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எபிரேய மொழி. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹா யாவ், ஹா யாவ் அப்படின்னு சொல்லப்படுது. ஹா யாவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸிஸ்ட், எக்ஸிஸ்ட். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அங்கே அங்கே அப்படியே அப்படிப்பட்டவர், அப்படியே இருக்கிறவர். அதுல வந்து நோ சேஞ்சஸ். அந்த இடத்துல அவர் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாதவர், அப்படியே இருக்கிறவர். ஹாச், ஹா யா அப்படின்னு சொல்றவர். அதே போல கிரேக்க பதத்துல பார்த்தா ஈகோ ஈமி, ஈகோ ஈமி அப்படின்னா நான் தான், நான் தான், நான் நானாகவே இருக்கிறேன் அப்படின்றது. இப்போ எவ்வளவு அருமையான ஒரு தேவன் பாருங்க. அவர் வந்து எந்த மாற்றமும் இல்லை, அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்ற பகுதியானது கர்த்தர் நித்தியமானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால கடந்த காலத்துக்கும் அவர் கர்த்தர், நிகழ்காலத்துக்கும் கர்த்தர், வருங்காலத்துக்கும் அவர் தான் கர்த்தர். அப்போ அவரை தவிர வேற தேவன் நமக்கு இல்லை. இதைதான் வந்து தீமோத்தேயுல ரொம்ப அழகா சொல்லப்படுது. ஒருவராய், அவர் ஒருத்தர் தான், ஒருவராய் சாவாமை உள்ளவர். தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், சாவாமை உள்ளவரும் அதே போல சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அதுக்கு மேல இல்ல, ஆமேன், முடிஞ்சிச்சு. அப்ப அந்த வார்த்தை ஆம், அப்படியே ஆகட்டும். அந்த வார்த்தைக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா புள்ளி கூட இல்லை பாருங்க. ஆமேன். அது இடையில வர வார்த்தை. இது இத்தனைக்கும் இடையில வர வார்த்தைக்கு ஒரு ஆமேன் போடுறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம். அதுக்கு மேல ஒரு இதுவும் இல்லை. அப்போ தேவன் தெளிவா சொல்ற, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற அவருக்கே கனமும் நித்தியம். அப்போ
அப்படிப்பட்டவர் என்ன? ஒருவராய் இருக்கிறவர், நான் என்று சொல்லுகிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர்ல சொல்லப்படுது 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கன்னா தெரியும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாதவராய் இருக்கிறவர் நான் என்று சொல்கிறேன். எக்ஸிஸ்ட் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம். அது ஈகோ ஈமி என்று சொல்லுகிறோம். ஆகவே அவர் நித்தியமானவராய் இருக்கிறார். அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே ஒன்றுதான். அப்போ யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர் அந்த நித்தியத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அதற்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அருமையானவர்களே, கிறிஸ்துவம் என்பது அதாவது ஒரு கனவு உலகத்துல நடக்கிறது அல்ல, கற்பனையில வாழ்கிறது அல்ல, ஒரு நித்தியத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறதா இருக்கிறது, நம்மை ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு போகிறதா இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நம்ம அவர் மேல் முழுமையாய் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம்ம அந்த மகிமையில் கொண்டு சேர்க்கும்படிக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் சேரணுமே என்று அந்த ஒரு கவலை தான் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளை எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னா, தேவையில்லாத கவலைகளை பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நித்திய கர்த்தரை நாம் சென்று சேர வேண்டும். அந்த நித்தியமான தேவனை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த நிலைக்கு, அந்த ஒரு நித்தியத்துக்கு தான் நம்ம போகணும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அப்படிதான் படைச்சார். இருக்கிறவராகவே இருக்கிற மாதிரி அதே நிலையில் அதே மகிமையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினாங்க. அவர்கள் வீழ்ந்து போனதினாலே அவர்கள் அந்த மகிமை இழந்து போனார்கள். மறுபடியும் அதே மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு வருவதற்காக தான் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவருடைய சந்ததியாகிய நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பு தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது நாம முற்றும் ஜெயம் கொண்டு அந்த இருக்கிறவராக இருப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை அவரோடு கூட, இயேசு கிறிஸ்து தான் ஆதியிலிருந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனின் ஒரே பொருளானவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட? நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் எப்படி இருந்தார்? இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். இயேசு கிறிஸ்து அதேதான். அப்போ பிதாவாகிய தேவன் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்றால் வருகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து வரப்போகிறவர். அப்போ வருகிறவர் இயேசு கிறிஸ்து என்றால் பிதாவாகிய தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பொருளானவரே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மனிதனாய் உரு எடுத்ததுனால பிதாவாகிய தேவனை காணக்கூடியவராக நமக்கு கொண்டு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனை ஒருவனை காண முடியாது. அந்த மகிமைக்குள்ள யாரும் போக முடியாது. அதை டைலூட் பண்ணி ஒரு மனுஷனாய் இந்த பூமியில வந்ததா இயேசு கிறிஸ்து. அவரும் நேற்று இன்று என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் மீண்டும் வருகிறவராய் இருக்கிறார். வருகிறேன் என்று சொன்னவர் பிதாவாகிய தேவன் வருகிறேன் என்று சொல்றார் என்றால் வருகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். அப்ப இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப இருக்கிறவர் யாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆவியாளர் யார்? இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கணும். திருத்துவம் என்பது ரொம்ப அருமையான ஒன்று. ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களை புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய ஆவியை உங்களுக்கு தர. இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் பிதாவை புரிந்து கொள்வோம், பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்வோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே பிதாவானவராக, பரிசுத்த ஆவியானவராக அன்றும் இன்றும் என்றும் செயல்படுகிறார்கள். இருந்தவரும் அவரே, இருக்கிறவரும் அவரே, வருகிறவரும் அவரே. இயேசு கிறிஸ்துவை பிதாவாக தேவனாய், அந்த நாட்களில் தூதனாய், அந்த நாட்களில் தூதன் போல் செயல்பட்டவர். அவர் தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தாமல் அந்த மகிமையை மேக பிரசன்னமாய் இருந்து வெளிப்படுத்தியவர். பிதா என்ற நாமத்தில், யெகோவா என்ற நாமத்தில் வெளிப்படுத்தியவர். சர்வ வல்லமை உள்ளவராய் எல்ஷடாயா வெளிப்படுத்தியவர். அடுத்து காணக்கூடிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாய் இந்த பூமியில வெளிப்பட்டவர். அருமையானவர்களே, அந்த தெய்வ தன்மை மனித தன்மையா வந்ததுனால நமக்கு அதனுடைய கனாகனம் தெரியல. மனுஷனா இயேசு கிறிஸ்து வந்ததுனால அதனுடைய அருமை புரியல நமக்கு. அருமையானவர்களே, அதனால அந்த நித்தியமான கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும்.
பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த வாசஸ்தலக்குள்ள, பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, பிதாவாகிய தேவனின் ஒரே பொருளா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் போய் சேர முடியும். அந்த நித்தியத்துக்குள்ள போய் சேர முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தினுடைய செய்திகள், இந்த வெளிப்படுத்தும் செய்திகள் எல்லாம் ஒண்ணுக்கு முரண்பாடா, இல்ல பழைய ஏற்பாட்டு செய்திகள் வேற மாதிரி இருக்குது, புதிய ஏற்பாட்டு செய்திகள் வேற மாதிரி இருக்குதுன்னா அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணையானவைகள், இணைப்புக்கு உள்ளானவைகள், இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவைகள். அருமையானவர்களை, இந்த சுவிசேஷங்களும் நிருபங்களும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தீர்க்க தரிசனத்துடைய நிறைவு தான் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன நிறைவு தான் புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மட்டும் 25 முறை பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒரு மெசேஜ் நான் ரெடி பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மட்டும் எத்தனை முறை சொல்லியிருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டுல 25 முறை சொல்லியிருக்கு, பிறப்பு மட்டும். அதே போல அவருடைய வருகை, உயிர்ப்பு அப்படியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது. ஆக அருமையானவர்களே, பேதுரு கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அருமையானவர்களே, சில காரியங்களை புரிந்து கொள்ளாததுனால்தான் புரட்டுதல் நடக்குது. வேத வார்த்தைகளை புரட்டி புரட்டி பேசுகிறார்கள். ஆனால் ஒன்றுக்கொன்று முரணானவைகள் அல்ல. வேத புத்தகம் ஒரே புத்தகம்தான். பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவுதான் புதிய ஏற்பாடு. ஆகவே இது அது எல்லாம் வித்தியாசமானது அல்ல. வெளிப்படுத்தின விசேஷமும் தொடர்புடையவைகள் தான். இதில் நம்ம எந்த விதத்திலும் சந்தேகப்படவே முடியாது. பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல 1வது அதிகாரத்துல 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது சுவிசேஷ புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம், அந்த புத்தகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் மகிமையிலே ராஜரீகமாய் அமர்ந்திருக்கிறார். இதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் சுவிசேஷ பகுதியில சொல்லியிருக்கு. அவர் மரித்து உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார் என்று சுவிசேஷ பகுதியில சொன்னதை இங்க வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 5, 7, 18 வசனங்கள். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான், அதில் தான் மீட்பு உண்டு என்பதை வேத வசனங்கள், நிருப பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷமும் அதை தான் தெளிவுபடுத்துகிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தானே நம்முடைய பிரதான ஆசாரியர் என்று நம்ம வசனம் 6ல பார்க்கிறோம். எபிரேயர்ல பவுல் அதை குறித்து அழகா எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்து மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் பூர்ண அதிகாரம் உள்ளவர் என்று 18வது வசனத்துல பார்க்கிறோம். இதை குறித்து வேதத்தில பல இடங்களில இயேசு கிறிஸ்து பாதாளத்தை வென்றவராக இருக்கிறார், பாதாளத்தில் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சென்றார், பாதாளத்தின் திறவுகளை அவர் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசுதாவே மறுபடியும் மகிமையில் வருவார் என்று வசனம் 7ல சொல்லுது. அதே போல மீண்டும் வருவார் என்று தெசலோனிக்கர் நிருபத்துல பார்க்கிறோம். பூமியின் குடிகள் எல்லாம் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று வசனம் 7ல பார்க்கிறோம். இதை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பார்க்கிறோம், சகரியால பார்க்கிறோம், மல்கியால பார்க்கிறோம். இது போல பல இடங்களில தேவனுடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அதனால எல்லா சுவிசேஷனுடைய பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு பகுதி, பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருபபாகங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும் பொழுது அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், ஆதியும் அந்தமாய் இருக்கிறார், அல்பா ஒமேகாவா இருக்கிறார் என்றெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது 9வது வசனம் சொல்கிறது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னை குறித்து சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுடைய சகோதரன். முதல் காரியம், இங்கே 4 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல பார்க்கும்போது நான் உங்களுடைய சகோதரனா இருக்கிறேன். 2வது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவனுக்கு உடன் பங்காளி என்று சொல்கிறார். 3வது அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளின்றார். 4வது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவ வசனத்தின் நிமித்தம் பத்மு தீவிலே சிறை இருக்கிறேன் என்று சொல்றார். 4 விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க சுருக்கமா பார்க்கலாம். அல்ல உங்கள் சகோதரன் என்று சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வேதத்துல ஆண்டவர் நமக்கு
நமக்கு மூத்த சகோதரன் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏனென்றால் தமக்காக 10 வசனத்திலிருந்து நீங்க 12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுபவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் அங்க சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல யோவான் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர், இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றவர், இயேசுவோடு கூட நான் ஒரு உடன் சகோதரன் என்று சொல்லுகிறதுல அவர் வெட்கப்படல, அவர் தயங்கல. ஏன்னா நமக்கு மூத்த சகோதரன் யாருன்னா நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவாகிய தேவனுடைய மகனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மகன் போல இந்த பூமியில குமாரனாக வெளிப்பட்டார். அப்படி குமாரனாக வெளிப்படும் போது நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை பெறுகிறோம். அவரை நம்புகிறவர்கள் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெறுறதுனால இயேசு குமாரன் என்றார், இயேசு பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை என்றார், நாம் பிள்ளை என்றார், ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். இவர் என்ன செய்யறாரு, நமக்காக அவர் ரட்சிப்பின் அதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் ரட்சகர், அவர் தான் ரட்சிப்பின் அதிபதி. அவரை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறார். அப்படி உபத்திரத்தினாலே பூர்ணப்படுத்தப்பட்டதுனால அவர் பரிசுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார், நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்தம் செய்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாருன்னா நம்மை அவர் பரிசுத்தம் செய்கிறார். அவர் சிலுவையிலே அவர் நமக்காக பாடுகள் பட்டதுனால அவர் நம்மோடு கூட அவர் சகோதரன் என்ற ஒரு உரிமை பாராட்டுகிறார். இதன் மூலம் நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக இருக்கிறோம். அந்த வகையிலே யோவானும் நமக்கு ஒரு சகோதரனா இருக்கிறார். அந்த காரியத்தை தான் அவர் வெளிப்படுத்தி, யோவானாகிய நான் உங்கள் சகோதரனாய் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் உங்களுக்கு சகோதரனாய் இருக்கிறேன் என்று அவர் தெளிவா சொல்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்காக யாரெல்லாம் பாட அனுபவிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களாய் இருக்கிறோம் என்று சொல்றது. பாருங்க, இந்த இடத்துல மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சபைகளில தன்னை அப்போஸ்தலன், தன்னை ஒரு தீர்க்கதரிசி, தன்னை ஒரு பாஸ்டர், தன்னை ஒரு நிலையில ஒரு உயர்ந்த அந்தஸ்துல வச்சு சொல்றதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதரர்களா இருக்கோம். கிறிஸ்துவே தன்னை ஒரு சகோதரனாக, ஒரு சிநேகிதனாக அப்படிதான் அறிமுகப்படுத்துவார். ஒரு பணிவிடைக்காரனாக, ஒரு வேலைக்காரனாக தான் அறிமுகப்படுத்துவார். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யணும், ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு பெரிய பட்டம் அப்படிலாம் நினைக்க கூடாது. இன்னைக்கு எவ்வளவுதான் படிச்சாலும் நாம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதர சகோதரிகள் தான். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள், இப்போ டாக்டரேட் பட்டம் வாங்கின பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னாடி டாக்டர் DR போட்டு எழுதுவாங்க, ரெவரண்ட் REV அப்படி போட்டு ரெவரண்ட் போட்டு எழுதுவாங்க. அருமையானவர்களே, இந்த பட்டங்கள் பதவிகள் இதுக்கு மேல நாம் உண்மையிலுமே இறங்கி வேலை செய்ய வேண்டும். இந்த பட்டம் போட்ட உடனே ஒரு மேடை தேடுறது, ஒரு சீட்டு தேடுறது, ஒரு பொன்னாடை தேடுறது, ஒரு மாலை தேடுறது, இது இந்த காலத்து வழக்கமா போயிடுச்சு நிறைய பேருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொன்னாடை, அந்த மேடை, அந்த சீட்டு, ஒரு சேர் தேடுறது, இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஒரு ரெவரண்ட்னா என்னது, ஒரு படிப்போடு நிறுத்திக்க வேண்டியதுதான். ஒரு டாக்டரேட் வாங்கின சந்தோஷம். ஆனா நாம் கர்த்தருக்குள் சகோதர சகோதரிகள். யோவான் நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பாடத்தை சொல்கிறார். நான் கிறிஸ்துக்குள்ளாக உங்கள் சகோதரனாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுடைய சகோதரன். பரிசுத்தம் செய்கிறவரும் அவர் தான், பரிசுத்தம் செய்யப்படுகிற நமக்கு அவர் சகோதரனாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே இந்த இடத்தில் நம்ம
இந்த பட்டங்கள், பதவிகள் இது எல்லாம் ஒருவரை விட்டு ஒருத்தர் பிரிகிறது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த நமக்கும் அந்த மக்களுக்கும் இடையில டிஸ்டன்ஸ கொண்டு வருது. இந்த பட்டங்கள், பதவிகள். ஒரு பாஸ்டர்னா ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க அப்படி அல்ல. பாஸ்டர் என்றால்னா ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிறவன் அவ்வளவுதான். அப்ப அந்த ஆடுகள் பாஸ்டருடைய சத்தத்தை கேட்டு, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு போகணும். அவ்வளவு கீழ்ப்படியணும். அதுக்காக பாஸ்டர் என்பவர் வந்து 2 கொம்பு முளைச்சவரும் அல்ல. அதே போல ஆடுகள் என்பது ரொம்ப கீழ்ப்படி மட்டத்துல இருக்கிறவங்க அல்ல. அது வந்து அந்த கீழ்ப்படிதலோட நம்ம நின்னு அது செயல்பட வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு செயல்படணும். ஆனால் அருமையானவர்களே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மனத்தாழ்மை வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாருமே சகோதரர்கள். நீங்கள் யாரா இருக்கட்டும், டாக்டரேட் முடிச்சிருந்தாலும் சரி, அடுத்து ரெவரண்டா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்மிடத்தில் வருகிறவர்கள். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகள். அதுதான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பட்டங்கள் வந்து நம்ம பரலோகம் கொண்டு போகாது. அதே போல பட்டங்கள் ஆத்துமாக்களை நம்ம இடத்துல கொண்டு வராது. ஆக நாம வந்து இறங்கி செய்ய வேண்டும், இறங்கி வேலை செய்ய வேண்டும். பாருங்க, அந்த பட்டங்கள் பெறுவது நல்லது. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நான்லாம் கூட அந்த இதெல்லாம் விரும்புறதே இல்லை. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் நீங்க வந்து ஊழியம் செய்றீங்களே, நீங்க என்ன முடிச்சிருக்கிறீங்க, சர்டிபிகேட் இருக்கா, இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் இந்த படிப்பு எல்லாம். மற்றபடி இந்த படிப்புக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, படிப்புக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பிடிஎஸ்க்கும் அது ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க படிக்கிறது ஒண்ணு, ஆவியானவர் சொல்லி தர்றது இன்னொன்னு. இதுதான் உண்மை. ஆவியானவர் சொல்லி தர்றது தான் நாங்க உங்ககிட்ட பேசுறோம். ஆவியானவர் சொல்லி தர்றது தான் உங்கள் மத்தியில நாங்கள் வழி நடத்துகிறோம். அவ்வளவுதான். ஆனா படிப்புக்கும் இதுக்கு சம்பந்தம். அந்த படிப்பு என்பது என்னன்னா உலகத்துக்கு ஒரு சர்டிபிகேட், அதாவது ஒரு அங்கீகாரத்துக்கு மட்டும்தான். ஆகவே யோவான் சொல்லுகிறது படி நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள், சகோதரிகள். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். அதனால தான் அப்போஸ்தலர் பணியில சொல்லும் பொழுது யோவான் தன்னை பிரித்து கொள்ள பிரியப்படல. உங்கள் சகோதரன் என்று மிக தாழ்மையோட சொல்றதை பார்க்கிறோம். உங்கள் சகோதரன். அப்போ நமக்கு மூத்த சகோதரன் யாருன்னு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை வரங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கிருபைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பேய் ஓட்டினாலும் சரி, எத்தனை தாளந்து இருந்தாலும் சரி, அப்படி போய் நின்னாலும் பில்லி கிரகம் போல நின்னாலும் சரி, மிகப்பெரிய ஆட்கள் போல போய் நின்னாலும் சரி, நீங்களும் பெரிய பெரிய அந்தஸ்துல வரங்கள் பெற்றவர்களும் சரி, எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். அதனால வரங்கள் வந்து நம்ம பிரிக்க கூடாது. தீர்க்க தரிசனங்கள் நம்ம பிரிக்க கூடாது. இன்னைக்கு பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள் கியூல நிக்கிறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. அப்பாப்பா என்னென்ன அலப்பறைகளா இருக்கு. அருமையானவர்களே, பெரியவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள அந்த மேட்டிமை வரக்கூடாது. நம்ம எல்லாருமே எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மை மிக மிக அவசியம். அதனாலதான் தேவன் சொல்றாரு, உங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்துவே, பிசாசை ஜெயித்தவரே, இந்த உலகத்தை ஜெயித்தவரே, அவர் என்ன செய்யறாரு, உங்கள் சகோதரன் என்று அவர் சொல்றாரு. அவர் வந்து இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. வெட்கப்படாம சொல்றாராம். பாவிகளாகிய நம்மள அவர் சகோதரன் என்று வெட்கப்படாம சொல்றாருன்னா, நாமெல்லாம் வந்து என்ன செய்யணும், எந்த விதத்திலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை விட மேலானவர்கள் அல்ல. நாமும் என்ன செய்யணும், எல்லாரையும் சகோதரர் என்று நம்ம அழைக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல கூட தானியேல் கூட பாத்தீங்கன்னா, தானியேலு ஆகிய நான் என்று தைரியமாய் சாட்சி கொடுக்குறாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த இடத்துல யோவான் ஆகிய நான் என்று யோவான் வந்து இந்த நிருபத்துல சொல்லும் பொழுது யோவான் ஆகிய நான் என்று அவர் எழுதுகிறார். அப்போ யோவான் ஆகிய நான் உங்களுடைய சகோதரன். அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரங்களிலும் அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய பொறுமைக்கு உங்கள் உடன் பங்காளமா இருக்கிற யோவான் ஆகிய நான். அப்ப அந்த இடத்துல அவர் தன்னை வந்து அறிமுகப்படுத்தும் யோவான் ஆகிய நான். ஒரு தைரியமா சொல்றதை பாக்குறோம். ஆகவே ரோம அரசாங்கத்துக்கும் அதே போல மற்ற பாடுகளுக்கு மத்தியில அவர் வந்து என்ன செய்யற, தன்னை தைரியமா வெளிப்படுத்துகிறத பாக்குறோம். எவ்வளவு பாடுகள், நிந்தைகள் எல்லாம் வந்தாலும் கூட அவர் அதெல்லாத்தையும் சகித்து தைரியமா சாட்சி கொடுக்கறத பாக்குறோம்.
தானியேல் வந்து பழைய ஏற்பாட்டுல தைரியமா கர்த்தருக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் சாட்சியாக நிறுத்துகிறார். ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவர் சொல்றார், தானியேலாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா பவுல் புதிய ஏற்பாட்டுல ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அங்கேயும் பவுல் சொல்றார், ராயனுக்கு முன்னாடி தைரியமா பேசுறத பாக்குறோம். இதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து யோவானாகிய நான் என்று சொல்றது போல நம்ம தைரியமாய் நின்று பேசுவதற்கு தகுதி அடைய வேண்டும். இதற்கு வந்து என்ன முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நாம் இயேசு கிறிஸ்துவோடு அந்த நெருங்கின அந்த அன்பு, அந்த சகோதர நேசம் இருந்தா நமக்குள்ள அந்த ஒரு தைரியம் வரும். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியம் இருக்கும்போது நாமும் யோவானாகிய நான் என்று சொன்னது போல நாமும் வந்து என்ன மற்றவர்கள் முன்பாக, எலியா கூட சொல்றார், தேவ சமூகத்துல நிக்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாதிரி தைரியமா சொல்ல முடியும், கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அதிகமாய் ஜெபத்துல நம்ம ஈடுபட வேண்டும். அதிகமாய் இந்த நாட்கள்ல அதிகமாய் ஜெபம் தேவைப்படுகிறது. ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெயத்தை எடுக்க முடியும். அதிகமாய் ஜெபிங்கள், அதிகமாய் ஜெபிங்கள். ஜெபிக்க தான் வெற்றியை நம்ம பெற முடியும். பிசாசு கொண்டு வருகிற சோர்வுகள், கவலைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ஜெபம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உபத்திரவங்களுக்கு உடன் பங்காளன் என்று பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளன் என்று பார்க்கிறோம். அவருடைய பொறுமைக்கு பங்காளன் என்று பார்க்கிறோம். அது பத்மு தீவில் இருந்தேன் என்று பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். ஆகவே இந்த நாட்களில நமக்கு மிக மிக முக்கியமானது ஜெபம். தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் என்று சொல்லுகிற எலியாவை போல, யோவானாகிய நான் என்று சொன்ன யோவானை போல, தானியேலாகிய நான் என்று சொன்ன தானியேலை போல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் தேவனுக்கு முன்பாக நம்ம உடன் சகோதரர்களாய் நம் இருக்க முடியும். அவருடைய பரிசுத்தம் செய்கிறவருக்கு நம்ம இணையாய் அவரோடு கூட பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நம்ம தரித்திருந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை நம்ம ஜெயம் எடுக்க முயற்சி எடுப்போம். நான் ஒரு காரியத்தை நம்ம காலையில கூட நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு காரியத்தை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படி கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா பல சூழ்நிலைகள், இந்த பூமியில பல விதமான சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பிசாசன் என்ன செய்யறான், முக்கியமா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் தான் கொண்டு வரான். இதையெல்லாம் ஜெயிப்பதற்கு ஒரே வழி ஜெபம். ஜெபம் தான். ஜெபம் 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 அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே நமக்குள்ள ஒரு சோர்வு வரும். அதற்கும் ஜெபம் தான். அந்த சோர்வுகளை கண்டு பயப்படக்கூடாது. பிசாசன, நீ என்ன ஜெபிச்சுட்ட, நீ ஜெபம் பண்ணி என்ன நடந்து போச்சு, நீ ஜெபம் பண்ணி என்ன அருமையான விதை போட்டு உடனே முளைக்காது. விதை போட்டு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அந்த விதை வந்து ஊறி கொஞ்ச நாள் பொறுத்துதான் அந்த விதை முளைச்சி வெளியே வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பொறுமையே இல்லை. இன்னைக்கு விதை போட்டிருக்கிற நாம், தேவ சமூகத்துல விதைச்சிருக்கிற நாம், அது வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்கணுன்ற அந்த அறிவு இல்லை, நமக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இல்லை. அந்த பொறுமை இல்லாதனால நமக்குள்ள அந்த சோர்வு வருது. சோர்வு வந்த உடனே நம்முடைய விசுவாசத்தை தளர்ந்து, அப்போ கர்த்தர்கள் செய்யலான்ட்டு இருக்கிற நேரத்துல நம்ம சோர்வு வந்து என்ன ஜெபிச்சு என்ன முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிச்சு ஒரு வாரம் காத்திருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. இன்னைக்கு பிசாசு கொடுக்கிற தந்திரம் அதுதான். அருமையானவர்களே, ஜெபத்திலே நீங்கள் வைராக்கியம். சாயந்தரம் கூட ஒரு சகோதரி கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதான் சொன்னேன். சகோதரி ரெண்டு மனசோட பேசிட்டே இருந்தாங்க ஒருத்தர். அப்போ அந்த ரெண்டு மனசா பேசிட்டு இருந்த அந்த சகோதரி, கடலூர்ல இருந்து அந்த சகோதரிக்கு பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன், அவங்க இத்தனைக்கும் ஊழியத்துல இருக்கிறவங்க தான். அப்போ அவங்க கிட்ட சொல்லும் போது சொன்னேன், இரு மனம் உள்ளவன் கர்த்தரிடத்துல எதையாக பெறலாம் என்று யோசிக்காதீங்க. ஒரே விசுவாசம். இன்னைக்கு பிசாசு கொடுக்கிற மிகப்பெரிய தந்திரம், சோதனை இதுதான். சந்தேகம், பயம், கவலை, சோர்வு எல்லாம். இன்னைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நமக்காக இந்த பூமியில கடந்து வந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சகோதரனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்பதை நம்ம மறக்க கூடாது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர். இன்னும் பரிசுத்தப்படுத்தி நம்ம அவரோடு கூட நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. யோவான் 6 சொல்லும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை அவர் இழந்து போக அவருக்கு மனசு இல்லையா. இழந்து போகாமல்
பிதாவானவர் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டவைகளை நான் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய சித்தம். என்கிட்ட கொடுத்த பிள்ளைகளை அப்படியே கொண்டு போய் மறுபடியும் ஒப்படைக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அப்படியே போயிட்டு கர்த்தரிடத்துல கொடுக்கப்பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், பரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தேவனுடைய திட்டம். இதுக்கு இடையில பிசாசு நம்மள கொஞ்சம் வேலை பார்ப்பான். நாம தயங்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஒரே மனதோடு, ஒரே விசுவாசத்தோடு, வைராக்கியத்தோடு கர்த்தர் எனக்கு ஐயாவையோ. சோர்வு வரும், கண்டிப்பா வரும். விசுவாசம் கொண்டு வரும், கவலை வரும். விசுவாச அறிக்கை செய்யுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. விதை போட்டுட்டு உடனே முளைக்க நினைக்காதீங்க. விதை வளர்றதுக்கு டைம் கொடுங்க. பலத்த கரத்துல அடைங்க. 1 பேதுரு 5:7 பலத்த கரத்துல அடைங்க. விசுவாசத்துல நீங்க தரித்து நில்லுங்க. உங்களுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும்படிக்கு சாத்தான் வரதான் செய்வான். ஜெயம் எடுக்க வேண்டாம். உங்கள் சகோதரனாக இயேசு கிறிஸ்து, மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து, நான் இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி, இட் இஸ் ஐ, நான் இருக்கிறேன், நான் தான் உங்க கூட இருக்கிறேன், உன் சகோதரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நாளையில இந்த ஒரு வசனத்தை தியானித்தோம், அதற்கு அடுத்த வசனத்தை ஒரு வார்த்தை நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சாவாமை உள்ள தேவனாக அப்பா எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவரே அப்பா, நீரே ஆதி அந்தம், நீரே அல்பா ஒமேகா, நீரே ஆலிப் டவ். அப்பா கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ராஜா. உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒருவராயில கெட்டு போகாதபடி என் தேவன் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் செபிக்கிறோம். கேட்ட வசனங்களை அப்பா சத்ரு பொறுக்காதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கர்த்தாவே உம்மை வந்து அடைய கிருபைத்தாங்க. நித்தியத்துக்குள் வந்து சேருவதுதான் அப்பா எங்களுடைய நோக்கமா இருக்கட்டும். கர்த்தாவே கிருபையாரும் இந்த உலகத்தின் தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர். அந்த நம்பிக்கை எங்களுக்குள் வரட்டும் ஐயா. அந்த நம்பிக்கையில நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கிருபையாயிரும். வருகிற சோர்வுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்ட உண்மை பற்றி கொண்டு முற்றிலும் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு கொடுங்கப்பா. என்ன விசுவாசத்தை கூட்டி கொடுங்க தகப்பனே. கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.